பாண்டவ கௌரவர் இருவரும் பெரும் பலசாலிகள். அவர்கள் ஒருவர் மற்றவரை வெல்வதற்காக குருச்சேத்திரத்தில் இறங்கி எதிரும் புதிருமாக திடமாக எதிர்த்து நின்றனர். அவர்கள் அனைவரும் வேத பயிற்சி நிரம்பியவரும் போரை பாராட்டுபவரும் ஆவார்கள். போரில் வெற்றியை நம்பி போர்க்களத்தில் எதிரெதிரே நின்று கொண்டனர். பாண்டவர்களின் வீரர்கள் தத்தம் படை வீரர்களோடு திருதராஷ்டிர புதல்வனின் அடக்க முடியாத சேனைக்கு எதிரில் சென்று மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி தங்கினார்கள். கௌந்தேயன் யுதிஷ்டிரால் சமந்த பஞ்சக சேத்திரத்திற்கு வெளியே தகுதிக்கேற்ப ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. பூமி முழுவதும் எல்லா பிரதேசங்களும் வாலிபர்கள் இல்லாதது ஆயிற்று. அவற்றில் சிறுவர்களும் முதியவர்களுமே மீதம் இருந்தனர். புவி முழுவதும் குதிரைகள், யானைகள், தேர்கள் மற்றும் வாலிப புருஷர்கள் இல்லாதது ஆயின. மன்னரில் சிறந்தவரே, சூரிய தேவன் ஜம்பு தீவின் எத்தனை பூமண்டலங்களை தன் கிரணங்களால் தகிக்கிறாரோ அத்தனை தூரம் வரை சேனைகள் அங்கு போரிடுவதற்காக